வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் குருமூர்த்தி ஐயர், சேலம். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, கிரகச்சேர்க்கையால் உண்டாகும் யோகங்கள். கிரகச்சேர்க்கையால் உண்டாகும் யோகங்கள். நிறைய யோகங்கள் புராண நம்மளுடைய நூல்களிலே, ஜோதிட மூல நூல்களிலே எக்கச்சக்கமான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட 2000 வகையான யோகங்களை சொல்லியிருக்காங்க. அது காலதேச வர்த்தமானம் என்று சொல்லப்பட்டதற்கு இணங்க அந்தந்த காலத்தில் அது வேலை செய்திருக்கிறது. ஆனால் இந்த கலியுகத்திலே நமக்கு வேலை செய்யக்கூடிய யோகங்கள் என்று பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான யோகம் என்று சொல்வது தர்ம கர்மாதி யோகம்னு ஒன்று இருக்குங்க. தர்ம கர்மாதி. புருஷார்த்தங்கள்னு சொல்லுவோம். தர்மார்த்த காமமோட்சம் புருஷார்த்தங்கள் என்று சொல்லப்படுது. அப்படின்னா என்னங்க? அறம்பொருள் இன்பம் வீடுன்னு தமிழில் சொல்கிறோமா இல்லையா? இந்த வீடுகள் இது அறம், அதாவது தர்ம வீடு. தர்ம திரிகோணம்னு பேர். இந்த மேஷம், சிம்மம், தனுசு, இந்த வீடுகள் தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்கிறதுங்க. 1, 5, 9. அடுத்தது அர்த்த திரிகோணம்னு இருக்கு. 2வது பொருள் சார்ந்தது. 2, 6, 10. அடுத்தது என்னங்க? காமத்திரிகோணம். 3, 7, 11. காற்று வீடுகள்னா காமராசிகள்னு சொல்றதுங்க. 3, 7, 11. அடுத்தது மோட்சம். 4, 8, 12. நீர் வீடுகள். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 ராசி இங்கே கம்ப்ளீட் ஆகிடுதுங்க. தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். மொத்தம் 4 விதமான, இதுதான் 4 வித புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றது. தர்மார்த்த காம மோட்சம். இதில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த தர்ம திரிகோணத்திலே 9வது வீடு, கடைசி வீடு 9வது வீடு. அதே போல அர்த்த திரிகோணத்தில் கடைசி வீடு 10வது வீடு. இந்த 1, 5, 9ல் உச்சமான பலன்களை தரக்கூடியது 9வது வீடு தாங்க. அது 1ஆம் வீடு, 5வது வீடு, 9ஆம் வீடும் ஒன்றுக்கொன்று அடுத்த பரிணாமம். அதே போல் 2, 6, 10 என்பது அடுத்தடுத்த பரிணாமம். அப்போ இந்த 9, 10 சேர்ந்தது தான் 9வது ராசியும் 10வது ராசியும் ஒன்று சேர்ந்து, அதாவது இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய விஷயங்களில் முக்கியமாக நமக்கு தேவையானது இந்த 2 திரிகோணம், தர்ம திரிகோணமும் அர்த்த திரிகோணம் என்று சொல்லப்பட்ட பொருள். சம்பாதிக்கணும், தர்மப்படி வாழணும். இது 2 தான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய முக்கியமான ஒரு தாற்பயம், விளக்கம் என்பது அதுதான். அப்போ எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 9, 10 அதிபதிகளுடைய சேர்க்கை சிறப்பான வாழ்க்கை, நம்முடைய யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. பொருளாதாரத்திலையும் சரி, நம்ம வாழ்க்கையிலையும் சரி. 1, 5, 9 என்பது ஏன்னா லக்ன பாவம், 5ஆம் பாவங்கிறது பூர்வீகம், பூர்வ புண்ணியம், குலதெய்வம் எல்லாமே சொல்றதுங்க. அதே போல 9ஆம் பாவம் என்பது பித்ரு, தெய்வம், தந்தை, இப்படி ஆச்சாரிய, அதாவது குருமார்கள், இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய இந்த 9ஆம் பாவம். ஸோ இந்த திரிகோணமும் 2, 6, 10 என்று சொல்லப்பட்ட பொருள் திரிகோணம், ஜீவன திரிகோணம் சேரும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய விளக்கம். ஸோ இப்போ பார்க்கும்போதுங்க, ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தீங்கன்னா தர்மகர்மாதி என்பது வேலை செய்யும். இப்போ மேஷ ராசியை கணக்கெடுத்தீங்கன்னா 9வது மற்றும் 10வது வீடு குரு சனி இணைவு.
அதாவது மேஷ ராசிக்கு 9 கூடிய குரு 10 கூடிய சனி ரெண்டும் சேரும்போது இந்த மேஷ ராசிக்கு தர்ம கர்மாதி யோகம் ஏற்படும். நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ லக்ன ஜாதகருக்கு குரு சனி சேர்க்கை நல்லது செய்யும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க, 12 ராசிக்குமே இது வந்து நன்மையை செய்யும். 12 லக்னத்துக்குமே என்ன பண்ணலாங்க, இந்த குரு சனி சேர்க்கை என்பது ஏதோ ஒரு பாவத்துக்கு அது நல்லது செய்யும். அது எந்த பாவங்கிறத ஒன்னொன்னா பார்க்கலாங்க. அதாவது மேஷ லக்னத்திலே பிறந்த ஒருவருக்கு தர்ம கர்மாதி யோகம் மிகச்சிறந்த வாழ்க்கையில முன்னேற்றம், பொருளாதாரமாகட்டும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றமாகட்டும் இந்த குரு சனி இணைவு சிறப்பாக வேலை செய்யும் என்பது விதி. சரி சார், நான் இங்கே பிறந்துட்டேன், அதாவது மீன லக்னத்தில் பிறந்துட்டேன், எனக்கு இது வேலை செய்யுமா செய்யாதா, இந்த கிரக இணைவு இந்த குரு சனி வேலை செய்யுமா செய்யாதா? ஏன்னா மேஷத்துக்கு தான் தர்ம கர்மாதி. அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது 2ஆம் பாவத்துக்கு தர்ம கர்மாதி. அதாவது நீங்கள் பிறந்தது மீன லக்னம், உங்களுக்கு ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை ஏதோ ஒரு இடத்துல இருக்குது சார், 12 கட்டத்தில் எங்கே வேணா இருக்கலாம், குரு சனி சேர்க்கை இருக்குது, எனக்கு தர்ம கர்மாதி வேலை செய்யுமா செய்யாதாங்கிறது கேள்வி. நிச்சயமாக 100க்கு 100 வேலை செய்யும். லக்ன பாவத்துக்கு மட்டும் இதுக்கு எடுக்கும்போது இந்த ராசி 9, இது 10, அதாவது மீனத்துக்கு. அப்போ இந்த சேர்க்கையில் வந்து செவ்வாய் குரு சேர்க்கை தான் மீனத்துக்கு தர்ம கர்மாதி. ஆனால் இங்கே இருக்கிறது என்ன, குரு சனி தான் இருக்குது. அப்போ இந்த குரு சனி நாம் ஏற்கனவே மேஷத்துக்கு சொல்லியிருக்கோமா, அப்போ இந்த லக்னத்துக்கு இது எத்தனாவது பாவம், 2வது பாவமா? தனம், குடும்பம், வாக்கு. மீனத்துக்கு 2ஆம் பாவம். அப்போ இவருடைய வாக்குப்பலி தான் அற்புதமாக இருக்கும். இவர் ஜோதிடர் ஆனார்னா இவரை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லைங்கிற மாதிரி வேலை செய்யும். அதே போல் குடும்பஸ்தானம், பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த குரு சனி சேர்க்கை என்பது அப்போ இந்த பாவத்துக்கு 2ஆம் பாவமாக வேலை செய்யுது, இந்த மீன லக்னத்துக்கு. சப்போஸ் நான் ரிஷப லக்னம் சார், எனக்கு வந்து இந்த குரு சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னா இது 12ஆம் பாவத்துக்கு தர்மகர்மாதியாக வேலை செய்யும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 12 வீடுகளுக்குமே இந்த ஒரு கிரக சேர்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு தர்மகர்மாதியாக வேலை செய்யும். 100க்கு 100 வேலை செஞ்சே தீரும். இப்போ 12ஆம் பாவத்துக்கு இருந்தால் என்ன சார் அப்படின்னு கேட்டால், ரிஷப லக்னத்துக்கு 12 என்பது 12ங்கிறது தான் ஃபிக்ஸட் டெபாசிட். அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய பாவங்களில் அதிகபட்சமாக நம்ம என்ன போட்டிருக்கோம், 4, 8, 12. இப்போ 12ங்கிறது இந்த 4ஆம் பாவத்துக்கு இது வந்து பாக்கியஸ்தானம் சார். 4ஆம் பாவத்துக்கு 9, 4ஆம் பாவத்துக்கு 9, 12ஆம் பாவம். இப்போ இந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கு குரு சனி சேர்க்கை என்பது 12ஆம் பாவத்திற்கு தர்மகர்மாதியாக வேலை செய்யும். அப்போ 12ஆம் பாவங்கிறது யாரு, 4, 8, 12. இப்போ சொத்துக்கள் சேர்க்கை, அதே போல் வெளிநாடுகள் சென்று பொருளை ஈட்டக்கூடிய தன்மைகள், அதே போல் நிலபுலன்கள் மூலியமாக அதிகபட்சமான நிலங்களை வச்சிருக்கிறது. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க, கணக்கில் இல்லாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ஏகப்பட்டது கோடிக்கணக்கில் வந்துகிட்டு இருக்கும், லட்சக்கணக்கில் வட்டி மட்டுமே வந்துகிட்டு இருக்கும். 12ஆம் பாவம்னா சும்மா இல்லைங்க. 12ஆம் பாவம் என்பது காலாட்டிட்டு உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர் சொல்லுவார். 12ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் நம்ம காலாட்டிட்டு உட்காந்து சாப்பிட வைக்குமா. இந்த 12ஆம் பாவத்திற்கு குரு சனி சேர்க்கை இந்த தர்மகர்மாதி. மிதுன லக்னத்துக்கு என்னவா வருதுங்க, மேஷம் என்னவா வருதுங்க, மிதுன லக்னத்துக்கு 11ஆம் பாவமாக லாபஸ்தானமாக வருது, மூத்த சகோதர ஸ்தானமாக வருதுங்க. இப்படி இதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக அது என்ன செய்யுங்க, யோகத்தை செய்யும். இந்த வீட்டுக்கு என்னவா வருதுங்க, கடக வீட்டுக்கு 9, பித்திருக்கள் மூலியமாக, தந்தை மூலியமாக நிச்சயமாக என்ன பண்ணுங்க, அதே போல் தெய்வத்தின் மூலியமாக, குருமார்கள் மூலியமாக மிகச்சிறப்பான உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மிகச்சிறந்த யோகத்தை செய்யும். அதே போல் சிம்ம வீட்டுக்கு, அதாவது இந்த வீட்டுக்கு 10ஆ வருதுங்க, இந்த வீட்டுக்கு 9ஆ வருது, இந்த வீட்டுக்கு 10, கடக வீட்டுக்கு 10ஆக வரும்போது செய்யக்கூடிய ஜீவனம் சார்ந்த ஜீவனம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதே போல் சிம்ம வீட்டுக்கு வரும்போது 9ஆம் பாவத்திற்கு தர்மகர்மாதி வேலை செய்யும். கன்னி வீட்டுக்கு 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்துக்கு என்ன சார் வேலை செய்ய போகுதுன்னா திடீர் அதிர்ஷ்டம். 8ங்கிறது தான் திடீரென்று லாட்ரி, புதையல் போன்ற யோகங்கள். திடீர்னு சார் நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்தான், இன்றைக்கி பாருங்கள் திடீர்னு போகிறேன், காரில் போகிறான், வீடு வாங்கிட்டான், இடம் வாங்கிட்டான்னு சொல்கிறோமா இல்லையா. லாட்ரி, திடீர் அதிர்ஷ்டம், உயில் சொத்து எல்லாமே 8ஆம் பாவம். திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்போது கன்னி லக்னத்துக்கு குரு சனி சேர்க்கை இந்த 12 பாவத்தில் எங்கே இருந்தாலும் என்ன வேலை செய்யுங்க, 8ஆம் பாவத்துக்கு தர்மகர்மாதியாக வேலை செய்யும்.
அடுத்தது துலாத்துக்கு 7ஆம் வீடு. துலா லக்னக்காரர்களுக்கு குருசனி சேர்க்கை திருமணத்தின் மூலியமாக யோகத்தை செய்யும். குருசனி எங்கே இருந்தாலும் சரி, நல்ல மனைவி அமைவது, நல்ல கூட்டாளி அமைவது, மனைவியின் மூலமாக வரக்கூடிய யோகம். மாமனார் வீட்டு சொத்து, உயில் சொத்து எவ்வளோ பேருக்கு வருதுங்க? மாமனார் வீட்டு சொத்து மனைவி வகையாக தனக்கு ஒன்றுமே இருக்காதுங்க. இப்போ துலா லக்னக்காரன் குருசனி சேர்க்கை எங்கே இருந்தாலும் சரி, திருமணத்துக்கு பிறகு அவனுக்கு யோகம் உண்டு. அதனால் அதை நம்ம பார்த்த உடனே என்ன பண்ணிடணுங்க, கூட்டு தொழில் மற்றும் திருமணத்தின் மூலியமாக, நட்புகள் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கை நிச்சயமாக யோகத்தை செய்யும் என்பதுதான் அவருடைய இந்த தர்மகர்மாதியினுடைய விளக்கம். அடுத்தது விருச்சிக வீட்டுக்கு 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் என்பது என்னங்க? பொதுவாக சொல்கிறது கடன் நோய் வழக்குன்னு சொல்கிறோம். அதே போல் அடிமை தொழில்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல வேலைக்கு போய் அந்த வேலையின் மூலியமாக அந்த முதலாளியினுடைய நட்புக்கு பாத்திரமாகி, நான் அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறையா நடக்குங்க. பினாமி சொத்துக்கள் நிறையா இங்கே வரும். அங்கே தான் எல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையான வேலைக்காரன் யாருன்னு பார்த்து அந்த வேலைக்காரன் மாதிரில கோடிக்கணக்கில் சொத்துக்களை எழுதக்கூடியது. அந்த விருச்சிக லக்னத்துக்கு தர்மகர்மாதி வந்தால் என்ன செய்யுங்க? 6ஆம் பாவத்துக்கு அற்புதமாக வேலை செய்யும். அதே போல் தனுர் லக்னத்திற்கு 5 பிள்ளைகள் மூலியமாக, பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக, குலதெய்வத்தின் மூலியமாக இவர்களுக்கு இந்த தர்மகர்மாதி யோகம் சிறப்பாக வேலை செய்யும். பிள்ளை பிறந்து இதார் வரைக்கும் கஷ்டப்படுவான். பிள்ளை பிறந்த உடனே இவனுக்கு அதிர்ஷ்டம் அங்கே வேலை செய்யும், அற்புதமாக வேலை செய்யும். தாத்தா சொத்து, பூர்வீக சொத்து என்ன ஆகுங்க? கைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றக்கூடியவர்கள் இந்த 5ஆம் பாவத்துக்கு தர்மகர்மாதி. அடுத்தது மகர வீட்டிற்கு 4ஆம் பாவம். தாய் வழி சொத்துக்கள் சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்ட 4ஆம் பாவம். இது கல்விஸ்தானமும் கூட 4ஆம் பாவம். ஆனால் கல்வி கேள்வியில் டிஸ்டிங்ஷன்லேயே படித்து பாஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருப்பான். சின்ன வயசுலேருந்தே மிகச்சிறந்த அறிவாளியாக படிப்பின் மூலியமாக நம்பர் 1 வரக்கூடிய ஜாதகங்கள் 4ஆம் பாவத்துக்கு ஏற்படக்கூடிய தர்மகர்மாதி மூலியமாக இவர்கள் மிகச்சிறந்த புகழை அடைவார்கள், சொத்துக்களை அடைவார்கள். பிற்காலத்திலே நல்ல வருமானம், சுகஸ்தானம் அற்புதமாக வேலை செய்யும். அடுத்தது கும்ப வீட்டுக்கு இது 3ஆவது வீடுங்க. கம்யூனிகேஷன் மூலியமாக, ஆன்லைன் மூலியமாக, இப்போல்லாம் ஆன்லைனில் நிறைய சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? யூடியூப்பில் வ்ளாகர்ஸ்ன்னு சொல்லி ஃபேஸ்புக்கு மற்ற இதிலெல்லாம் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? அது எல்லாமே ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இது எல்லாமே ஆன்லைன் சம்மந்தப்பட்டது. எல்லாமே கும்பத்திற்கு 3ஆம் இடம். கும்பத்துக்கு மட்டும் இல்லை, எந்த இடத்துக்கான 3ஆம் இடம். நான் இது உதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த குரு சனி என்பது எப்படியெல்லாம் ஒரு ராசிக்குமே இது எப்படியெல்லாம் தர்மகர்மாதியாக வேலை செய்யும் என்பதை ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேங்க. அடுத்தது மீனராசி. அது மீனம் தான் ஃபஸ்ட்லேயே நாம் பார்த்துட்டோம். ஆக இந்த மாதிரி 12 லக்னக்காரர்களுக்குமே ஒரே ஒரு தர்மகர்மாதியை வச்சு விளக்கம் சொல்லலாம். 12 பாவங்களுக்கும் அது தர்மகர்மாதி யோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஜோதிடர்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி 2ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய தர்மகர்மாதி நீங்கள் சொன்னதெல்லாம் அப்படியே பலிக்கும். வாக்குப்படி தான் சூப்பராக உண்டாகும். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் பாவம் எதுங்க? தனுர்பாவம். இந்த தனுர்பாவத்துக்கு 9 10 யாருங்க? தனுர்பாவத்துக்கு 9 கூடிய சூரியன், 10 கூடிய புதன். இந்த சூரியன் புதன் சேர்க்கை இங்கே 8 கூடிய சந்திரன் மட்டும் தொடர்பில் வரக்கூடாது. இந்த சந்திரன் தொடர்பில் வந்தால் அந்த யோகம் பங்கமாகும். இது எல்லாத்துக்கும் பொதுவான ரூல். ஏன்னா இது 9 10 அப்படிங்கிறது 8ஆம் பாவ தொடர்பு மட்டும் வராமல் இருந்தால் மிகச்சிறப்பாக வேலை செய்யும். இந்த விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் புதன் சேர்க்கை 12 வீட்டில் எங்கே இருந்தாலும் சரி, சந்திரன் தொடர்பு மட்டும் இல்லாமல் இருந்துருச்சுன்னா வாக்கு பலிதம் அவ்வளோ பிரமாதமாக வரும். சூரியன் அதே போல் புதன் சாரம் பெறுவதும், புதன் சூரியன் சாரம் பெறுவதும் அதுவும் ஒரு மறைமுகமான யோகத்தை செய்யும். ஆனால் 2 கிரகம் சேர்ந்து இருக்கும்போது நேரடியாக அந்த வேலைகளை இதை செய்தே தீரும். இப்படி என்ன பண்ணிக்கணுங்க? ஒரு வீட்டுக்குமே தர்மகர்மாதி யோகத்தை சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு ராசிக்கும் எழுதுறேங்க. இப்போ நம்ம மேஷ வீட்டுக்கு இது எழுதியிருக்கோம். இன்னொரு வீட்டுக்கு தர்மகர்மாதியாக வரும், மிதுன வீட்டுக்கு வரும். மிதுன வீட்டுக்கு 9 கூடிய சனி, 10 கூடிய குரு. வேற எங்கேயும் இது வராதுங்க. அடுத்து குரு செவ்வாய். குரு செவ்வாய் கடகம் மற்றும் மீனம். கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 9 கூடிய குரு, 10 கூடிய செவ்வாய். மற்றும் மீனம். மீன வீட்டுக்கு 9 கூடிய செவ்வாய், 10 கூடிய குரு. அடுத்து செவ்வாய் சுக்கிரன்.
சிம்மம் மற்றும் கும்பம். சிம்ம வீட்டுக்கு 9 குடையவராருங்க செவ்வாய், 10 குடையவர் சுக்கிரன். சிம்மம் மற்றும் கும்ப வீட்டுக்கு, கும்பத்துக்கு பாருங்க 9 குடைய சுக்கிரன், 10 குடைய செவ்வாய். இப்போ சிம்மம் மற்றும் கும்பத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் இணைவு தர்மகர்மாதி. அடுத்தது சுக்கிரன் புதன். சுக்கிரன் புதன் சேர்க்கை மகரம் மற்றும் கன்னிக்கு வருங்க. எப்படி வருது பாருங்க. மகர வீட்டுக்கு சுக்கிரன் புதன், 9 குடைய புதன், 10 குடைய சுக்கிரன். கன்னி வீட்டுக்கு 9 குடைய சுக்கிரன், 10 குடைய புதன். அப்போ மகரத்துக்கும் கன்னிக்கும் சுக்கிரன் புதன் நினைவு தர்மகர்மாதியாக வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 இணைவும் ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி மிகச்சிறப்பான யோகத்தை செய்யக்கூடிய ஜாதகம். அதாவது இணைவு என்று சொல்லுது. குரு சனி, குரு செவ்வாய், செவ்வாய் சுக்கிரன், சுக்கிரன் புதன். செவ்வாய் சுக்கிரன் இணைவு பாருங்க, கணவன் மனைவி விஷயத்திலையும் சரி நிறைய அதிர்ஷ்டங்களை தரக்கூடியதாக அமைகிறதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்ம வீடு என்ன வீடுங்க? 5வது வீடுங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஏன்னா செவ்வாய் சுக்கிரன்னா காதல் வரும்னு நாம் படிச்சிருக்கோமா இல்லையா? அந்த காதலை வெற்றியை தரக்கூடியது செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய் சுக்கிரன் இணைவு தான் காதலிப்பாங்க, வெற்றி அடைவாங்க. அதில் யார் தலையிடக்கூடாதுங்க? இந்த வீட்டுக்கு 8 குடைய குரு தலையிடக்கூடாது. 8 குடைய குரு சாரமோ பார்வையோ செயற்கையோ இருந்தால் இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு வேலை செய்யாது. அதே போல தான் எல்லா யோகத்துக்குமே 8 குடைய தொடர்பு வரக்கூடாதுங்க. கும்ப வீடு என்பது 11ஆம் இடம். மூத்த சகோதரத்தின் வழியாகவும் லாபத்தின் வழியாகவும் அந்த ஏகப்பட்ட லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் நினைவு என்பது காலபுருஷ 5ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் தர்மகர்மாதியாக வேலை செய்யும். அதே போல சுக்கிரன் புதன் நினைவு மதன கோபால யோகம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க பாருங்க. இது பாருங்க, அதாவது மகரம் மற்றும் கன்னி 6ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும். 6ஆம் பாவம் என்பது செய்யக்கூடிய, அதாவது நமக்கு தொழிலை, அதாவது அடிமை தொழில் என்று சொல்லுது. சம்பளத்துக்கு போகிறோமா இல்லையா? சம்பளத்துக்கு போகிற இடத்துல மிகச்சிறந்த யோகத்தை செய்யும். இந்த இணைவு இருக்கிறவங்க எங்கே போனாலும் பாருங்கள் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக ஒரு இளமை சொல்லக்கூடிய தோற்றம். அதனால் அவங்க சுற்றிலும் யாருமே ஆளுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் மதன கோபால யோகம்னு பேர். அதே போல் 10 குடைய மகர வீட்டிற்கு, அப்போ ஜீவனம் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகங்களில் சுக்கிரன் புதன் நினைவு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இங்கே என்ன வரக்கூடாதுங்க? சூரியனுடைய தொடர்பு மட்டும் இங்கே வரக்கூடாது. அதாவது சொந்த தொழில் செய்கிறவங்க சுக்கிரன் புதன் முக்கூட்டு கிரகம்னு சொல்லிடுவோம். ஆனால் சூரியன் தொடர்பு இல்லாமல் என்ன பண்ணணுங்க? சுக்கிரன் புதன் மட்டும் தனியாக இருக்கணும். அப்போ தான் தர்மகர்மாதி யோகம் சிறப்பாக வேலை செய்யும். அடுத்தது சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம்னு சொல்கிறோமா இல்லையா? சார், அமாவாசையில் பிறந்தவங்க விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தால் மிகச்சிறந்த யோகம். ஸோ எனக்கு அப்படி தாங்க இருக்குது. நான் அமாவாசை தான், விருச்சிக லக்னம் தான். அப்போது விருச்சிக லக்னத்துக்கு 9 குடைய சந்திரன், 10 குடைய சூரியன், இவங்க 2 பேரும் சேர்ந்திருந்தால் விருச்சிக லக்னத்துக்கு தர்மகர்மாதி யோகம் சிறப்பாக வேலை செய்யும். அடுத்தது சூரியன் புதன். தனுசு வீடு 9 குடைய சூரியன், 10 குடைய புதன். அடுத்தது புதன் சந்திரன். துலா வீடு 9 குடைய புதன், 10 குடைய சந்திரன். இதில் எத்தனை வீடு வந்திருக்குன்னு பாருங்க. இதில் ஒரு 8 வீடு, 9, 10, 11. ரிஷபம் மட்டும் மிஸ் ஆகும். ஏன்னா ரிஷபத்துக்கு 9, 10 கூடிய ஒரே கிரகம். அப்போ அதில் செயற்கைங்கிறது யோகம் வேலை செய்யாது. இப்போ காலபுருஷ ரீதியாகவே 2ஆம் பாவத்துக்கு என்ன இல்லைங்க? தர்மகர்மாதி யோகம் இல்லை. அதனால் இந்த ரிஷப வீட்டை தவிர மற்ற 11 வீடுகளுக்கும் தர்மகர்மாதி யோகங்கள் உண்டு. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நான் அந்த லக்னத்தில் தான் பிறந்திருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த சேர்க்கை எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனையாவது பாவமாக வருதுன்னு பாருங்கள். அந்த பாவத்தின் மூலியமாக அந்த தர்மகர்மாதி யோகம் வேலை செய்து இந்த யோகம் மிகச்சிறப்பான பலன்களை உங்களுக்கு செய்யும். இதில் பதவி பட்டத்துக்கெல்லாம் 4ஆம் பாவம், 4ஆம் பாவம் பதவி பட்டத்தில் வரக்கூடியவங்களுக்கு என்ன இருக்குங்க?
காலபுருஷ ரீதியாக குரு செவ்வாய் இணைவு. குரு செவ்வாய் இணைவு இருந்தாலே சாதாரணமாக என்ன பண்ணிடலாம், ஒரு டிப்ளமோ படித்தவன் ஜென்ரல் மேனேஜராக இருப்பான், எம்இ படித்தவன்லாம் அவனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருப்பான். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இந்த குரு செவ்வாய் இணைவு அற்புதமான யோகத்தை செய்யக்கூடியது. நம்பர் 1 யோகம். அதாவது இந்த கடகம் என்று மீனம். கடகம் மீனங்கிறது 12ஆம் இடம். முன்னே சொன்ன மாதிரி சொத்துக்கள் மூலியமாகவும் ஃபிக்ஸட் டெபாசிட் பெரிய தொகை அதெல்லாமே எஃப்டி போட்டு அதில் வரக்கூடிய வட்டிகளை எடுத்து சாப்பிடக்கூடியது, வாடகை வருமானத்தை எடுத்து சாப்பிடக்கூடிய யோகம். இது எல்லாமே இந்த குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாங்க, இந்த கிரக இணைவுகளை எழுதி வைத்துக்கொண்டு இந்த லக்னங்களையும் இந்த ராசிகளையும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் 12 லக்னத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த இணைவு இருந்தால் இந்த பாவத்திற்கு என்ன பண்ணுங்க, அந்த யோகம் அந்த பாவத்தின் மூலியமாக வெளிப்படும். நம்ம தர்ம கர்மாதினா 9, 10 நேரடியாக மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இத்தனை கிரக இணைவு இருக்கிறவங்க எப்படி யோகம் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு லாஜிக்கலாக நான் ஒரு ரீசன் வந்து கொடுத்துருக்கேன். மிகச்சிறப்பாக என்ன வேலை செய்யும். நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. பார்த்த உடனே என்ன பண்ணிடலாங்க, அழகாக சொல்லிகிட்டே போகலாம். கிரகச்சேர்க்கைக்கு இவ்வளோ எளிமையாக இவ்வளோ சிறப்பாக யோகத்தை யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இது வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இதை குறித்து வைத்துக்கொண்டு ஜோதிடர்களாகட்டும் வாடிக்கையாளராகட்டும் பயன்படுத்துங்கள். மிகச்சிறப்பான பலன்களை உங்களால் எடுக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு சதீஷ் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். நமஸ்காரம்.